இல்லை, விஜய் தேர்தலுக்கு கணக்கு காட்டியாகணும். ஏன்னா இப்போ அவருக்கு பெருமளவில் வசூல் நடக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சர்ச் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவருக்கு இவருடைய ஜேபிஆர் காலில் மருமகன் சேர்ந்திருக்காரு. அவர் தான் அந்த 41 பேருக்கும் உதவி செய்வதாக அப்போவே சொன்னாங்க. கணக்கு காட்டுறதுக்காக சென்னையில் அண்ணாநகர் மேற்கு மற்றும் திருமங்கலம் அருகில் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இவர் பெயரில் இருந்ததை ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு விற்றுள்ளார். அவர்கள் அந்த இடத்தை பள்ளியாக மாற்றுகிறார்கள் என்ற பத்திரிகை செய்தி. 10 கிரவுண்ட் இருந்தால் 100 கோடி வரைக்கும் போகும். வெறும் 34 கோடி தான் இவர் கணக்கு காட்டியிருக்கார். ஏன்னா அவர் ஏற்கனவே நடத்தும் விஜய் வித்யாஸ்ரம் பள்ளி OMRல உங்களுக்கு படூரில் அவர் காட்டியுள்ள மதிப்பு 2.9 ஏக்கருக்கு 10.8 கோடி தான். அந்த இடத்தில் கிரவுண்டு 15 கோடிக்கு கீழே 2015 கிடையாது. ஸோ 50 கோடி ரூபாய் சொத்தை இவர் வெறும் 10 கோடிக்கு தான் கணக்கு காட்டியிருக்கிறார். ஸோ இந்த சொத்தை விற்றதுலையும் கம்மியாக காட்டியிருக்கார். அது வாங்கிறதுக்கு கம்மியாக காட்டினார், இது விற்கிறதுக்கு கம்மியாக காட்டியிருக்கார் என்று தெரியும். இன்றைக்கு காலையில் திரு விஜய் அவர்கள் சங்கீதாவிற்கு ஒரு 250 கோடி ரூபாயும், திரு ஜேசன் சஞ்சய் அவருடைய மகனுக்கு ஒரு 250 கோடி ரூபாயும் சொத்துக்களை கொடுத்து அதை அமிக்கபிளாக முடிக்கிறார் என்றும், அந்த வழக்கை வாபஸ் வாங்குவதற்கான வேலைகள் செங்கல்பட்டு கோர்ட்டில் நடந்துட்டுங்கிறார். ஸோ இப்போ இதை தாண்டி விஜயை பற்றி மேலும் மேலும் இது மாதிரி பல விஷயங்கள் வரும். நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுத்து பார்த்தால் கிட்னி திருட்டுன்னு சொல்லி திமுகவின் MLA திரு தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி ஓனர் கதிரவன் அவருக்கு புரோக்கராக ஜூலியோட ரூம்மேட்டாக இருக்கும் ஒரு நண்பர் பல லட்சம் ரூபாய்கள் வாங்கியதாக ஆதாரங்களோடு சில வீடியோக்களை பார்த்தேன். ரயில் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் செலவுக்காக விஜய் அவர்கள் தன்னோட ப்ராப்பர்ட்டியை விற்றிருக்காரு. 35 கோடிக்கு ஒரு தொலைக்காட்சி நிறுவனர் அவருக்கு விற்றிருக்கார். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, விஜய் தேர்தலுக்கு கணக்கு காட்டியாகணும். ஏன்னா இப்போ அவருக்கு பெருமளவில் வசூல் நடக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சர்ச் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவருக்கு இவருடைய ஜேபிஆர் காலில் மருமகன் சேர்ந்திருக்காரு. அவர் தான் அந்த 41 பேருக்கும் உதவி செய்வதாக அப்போவே சொன்னாங்க. ஸோ ஏற்கனவே அது தவிர ஆதவ் அர்ஜுன் ரெட்டி நமக்கு தெரியும். போன முறை அஃபிஷியலாக 530 கோடி என்னமோ திமுகவிற்கு லாட்ரி மார்ட்டின் கொடுத்தார். அது தவிர 3000 ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் போன வருடம் லாட்ரி மார்ட்டின் கோயம்புத்தூரில் ஒரு கிளப் மீட்டிங்கில் இவ்வளவெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் வந்தால் லாட்ரி கொண்டு வரோன்னு சொல்லி திமுக ஏமாற்றிட்டாங்க, நான் திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு என்ன வேணான்னு சொல்லுவேன் என்று சொன்ன பிறகுதான் விஜய் உள்ளே வந்தார் என்றும் சொல்லப்பட்டது. அதை வேற அங்கே போனார். ஆனால் அதன் பிறகு அமித்ஷா கூப்பிட்டு பேசியதாகவும், இதுக்கு விஜய்க்கு காசு இவங்கள்ட்டேருந்து போகக்கூடாது என்று மிரட்டியதாகவும், சார்லஸும் தனி கட்சி அமைக்காமல் இவங்க கூட்டணியிலேயே பிஜேபியில் பாண்டிச்சேரியில் இருக்கணும் ஜோ சார்லஸும் அப்படின்னு சொல்ல ஒரு தகவல் ஓடுகிறது. கேப்டன் அவர்கள் வந்த பொழுது சில சொத்துக்களை விற்று தான் எலெக்ஷனை சந்தித்தார். நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஹோட்டல் என்னமோ ஒன்று விற்றார். திரு மாதவரம் பக்கத்தில் வடபெரும்பாக்கத்தில் ஒரு சில ப்ராப்பர்ட்டி விற்றது எனக்கு தெரியும். அதன் பிறகும் சில கஷ்டங்கள் வந்து கல்லூரி இப்போது விற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. பட் இன்னுமே கூட ஒரு மெடிக்கல் காலேஜ் இதில் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது. ரெடில்ஸ் பக்கத்தில் ஒரு பேராமெடிக்கல் காலேஜ் இன்னும் குழுமத்திற்கு இருக்கிறது. ஸோ இதில் அஃப்கோர்ஸ் 2016க்கு பிறகு அவருடைய நிலை மாறிடுச்சு. அதனால் அவருக்கு பெரிய அளவில் நிதி கஷ்டம் கிடையாது. பட் கல்லூரி நடத்துறது லாபம் இல்லைன்னு வித்துட்டாங்க. ஸோ இவருக்கும் அதே மாதிரி இவர் செலவுக்கே இவர் ஒரு மீட்டிங்க்கும் போகிறதாக இருந்தால், இவர் பிளேனில் போனால் 10,000 ரூபா டிக்கெட்டு, இவர் தான் தனி பிளேனை எடுத்துக்கிட்டு 15 லட்ச ரூபா குறைஞ்சபட்சம் ஒரு முறை தனி பிளேன் எடுத்து போனால் 15 லட்ச ரூபா ஆகும். அது தவிர மீட்டிங்ஸ். ஸோ இதுக்கு கணக்கு காட்டுறதுக்காக சென்னையில் அண்ணாநகர் மேற்கு மற்றும் திருமங்கலம் அருகில் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இவர் பெயரில் இருந்ததை ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு விற்றுள்ளார். அவர்கள் அந்த இடத்தை பள்ளியாக மாற்றுகிறார்கள் என்ற பத்திரிகை செய்தி உள்ளது. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714. நான் விசாரித்த அளவில்
சத்தியம் டிவி தொலைக்காட்சி தான் ஒரு பள்ளியை நடத்துது. அதனுடைய ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸாக இருக்கிற திரு ஐசக் லிவிங்ஸ்டோன் அவர்கள் ஏற்கனவே மாதவரத்தில் ஆலிவ் ட்ரீ குளோபல் ஸ்கூல்னு நடத்திட்டு இருக்கார். அவர்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்லேயே ஆலிவ் ட்ரீ ஸ்கூல் அண்ணா நகர் பிரான்ச்சஸ் கம்மிங் February மாதம் 14 ஒரு போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த இடமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இல்லை குளோபல் ஸ்கூல்னு சொன்னால் குறைந்தபட்சம் 8லிருந்து சிபிஎஸ்சின்னு சொன்னால் கூட 8லிருந்து 10 கிரவுண்டு இருக்கணும். ஸோ நம்ம இவர் திருமாவளவன் அவர்கள் இதில் வேளச்சேரியில் ஒரு ஸ்கூல் வச்சுருக்காரு 8 கிரவுண்டு. இன்னொன்று ஸ்கூல் வைக்கணும்னு சொன்னால் குறைந்தபட்சம் 40 அடி ரோடாக இருக்கணும். அதுவும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் குளோபல் ஸ்கூல்னால் காரில் கொண்டு வந்து விடுவாங்கன்னா காலையில் குறைஞ்சபட்சம் ஒரு 50லேருந்து 200 காரோ 2 வீலருமோ வரணும்னா அந்த ரோடு விட்டு இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் இது குறைந்தபட்சம் 6லேருந்து 8 கிரவுண்டும் வச்சுக்கிட்டாலே 6 8 48லேருந்து 80லேருந்து 100 கோடி வரைக்கும் கூட போகலாம். இடம் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. 10 கிரவுண்டு இருந்தால் அது திருமங்கலத்திலிருந்து முகப்பேர் போகிற ரோடில் 3வது ப்ராப்பர்ட்டின்னு யாரோ சொன்னாங்க. எனக்கு இன்னும் உறுதியான தகவல்கள் வரவில்லை. அப்படி இருந்தால் 10 கிரவுண்ட் இருந்தால் 100 கோடி வரைக்கும் போகும். வெறும் 34 கோடி தான் இவர் கணக்கு காட்டியிருக்கார். ஏன்னா அவர் ஏற்கனவே நடத்தும் விஜய் வித்யாஸ்ரம் பள்ளி OMRல உங்களுக்கு படூரில் அவர் காட்டியுள்ள மதிப்பு 2.9 ஏக்கருக்கு 10.8 கோடி தான். அந்த இடத்தில் கிரவுண்டு 15 கோடிக்கு கீழே 2015லேயே கிடையாது. ஸோ 50 கோடி ரூபாய் சொத்தை இவர் வெறும் 10 கோடி தான் கணக்கு காட்டியிருக்கிறார். ஸோ இந்த சொத்தை விற்றதுலையும் கம்மியாக காட்டியிருக்கார். அது வாங்கிறதுக்கு கம்மியாக காட்டினார், இது விற்கிறதுக்கு கம்மியாக காட்டியிருக்கார் என்று தெரிகிறது. ஸோ இது எல்லாமே இவருக்கு சிக்கலுக்கு கொண்டு போகலாம். ஏன்னா திமுக எதை சொல்லி இவரை தாக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறது. எஸ்பெஷலி சென்னை பெல்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது தமிழ்நாட்டை 5 மண்டலமாக பிரிக்கிறாங்க. ஒரு பக்கம் கோயம்புத்தூர் டெல்டா பக்கம் அந்த மேற்கு மண்டலம், அதில் அதிமுக மிக பலமாக இருக்கிறது. சென்னை மண்டலம் சென்ற முறை திமுக மிக பலமாக வெற்றி பெற்ற பகுதி. டெல்டாவிலும் திமுக பலமாக இருந்தது. மதுரையும் அந்த பக்கமும் திமுக வீக்காக இருந்தாலும் சென்ற முறை டிடிவி பிரிஞ்சதுனால் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இந்த முறை சென்னை மண்டலத்தில் விஜய் கிட்டத்தட்ட 54 தொகுதிகளில் சென்னை டு டெல்டா அவர் பெரிதாக போன மாதம் வரைக்கும் தூத்துக்குடியில் எடுக்கலை. ஏன்னா தூத்துக்குடியில் இருக்கிற, அதாவது கிறிஸ்தவர்களில் 2 பிரிவாக பிரிகிறது. ஒரு பக்கம் தலித் கிறிஸ்தவர்கள், இன்னொரு பக்கம் உயர் ஜாதி பெரும்பாலும் நாடார் கிறிஸ்தவர்கள். நாடார் கிறிஸ்தவர்கள் தன்னுடைய சர்ச்சு சொல்படி கேட்டாலும் தலித் கிறிஸ்தவர்கள் இவரோடு சொல்வதாக தெரிகிறது. ஆனால் கன்னியாகுமரி தூத்துக்குடியில் இருக்கிறவங்கெல்லாம் சர்ச்சோடு கனெக்டட் ஆகுனால அவங்க வரலன்றாங்க. பட் எனக்கு கடைசியாக வருகின்ற தகவல்கள் பிஷப்புகள் எல்லாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாலும் திமுக மிரட்டலில் கீழே இருக்கிற பாதிரியார்கள் விஜய்க்கு போட சொல்வதாக வருகிறது. அங்கும் இப்பொழுது கடைசியாக என் நண்பர் ஜேவிசி எடுத்த சர்வேயில் 15 வரைக்கும் போகிறாங்கன்றாங்க. சென்னையில் அவருக்கு 25லிருந்து 30% ஓட்டுகள் கிட்டத்தட்ட 30% சீட்டில் 30 சீட்டில் வருதுங்கிறாங்க. ஸோ இந்த இவரோடு சேர்ந்தால் வரலாங்க. ஆனால் இதையெல்லாம் உடைப்பதற்குத்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடந்த ஒரு வாரமாக சங்கீதாவுடைய புகார் லீக் ஆகி இன்றைக்கு காலையில் திரு விஜய் அவர்கள் சங்கீதாவிற்கு ஒரு 250 கோடி ரூபாயும் திரு ஜேசன் சஞ்சய் அவருடைய மகனுக்கு ஒரு 250 கோடி ரூபாயும் சொத்துக்களை கொடுத்து அதை அமிக்கபிளாக முடிக்கிறார் என்றும் அந்த வழக்கை வாபஸ் வாங்குவதற்கான வேலைகள் செங்கல்பட்டு கோர்ட்டில் நடந்துட்டுதுங்கிறாங்க. ஸோ இப்போ இதை தாண்டி விஜயை பற்றி மேலும் மேலும் இது மாதிரி பல விஷயங்கள் வரக்கூடும். ஒன்றும் இல்லைன்னு போய் தேடினீங்கன்னா புலி படத்தை துப்பாக்கி மற்றும் புலி படத்தை ரிலீஸ் செய்த ஷோபாராணி என்ற ஒரு தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு துப்பாக்கியில் 2.5 கோடி நஷ்டம், இதில் 7.5 கோடி நஷ்டம்ன்றாங்க. துப்பாக்கி புலி படத்தை தயாரித்த அரசகுமார் என்பவர் இவங்க அப்பா கிட்ட 28 வருஷம் பிஏவாக இருந்தார். அவர் எப்படி ஒரு 100 கோடி ரூபாய் பட்ஜெட் பணத்தை எடுக்க முடியும்? இது முழுக்க இவருடையது. ஏற்கனவே அந்த படத்தில் இவர் கேஷ் வாங்கினார் என்று சொல்லி அதில் ஆரம்பித்து தான் அந்த 1.5 கோடி ஃபைன் வரைக்கும் போயிருக்கு. ஸோ விஜய் மீது மிகப்பெரிய தாக்குதல் அடுத்த 2-3 வாரங்கள் நடக்கும். அதை அவர் தாங்குவாரா? பட் விஜய் சென்னையை தாண்டி வெளியில் நின்னால் ஜெயிப்பது, அவரே ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கம்மி. பட் இன்றைக்கும் விருகம்பாக்கம், வேளச்சேரி, அம்பத்தூர் இங்கெல்லாம் 30% தாண்டினா கூட, இப்போ விருகம்பாக்கம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, சென்ற முறை வெற்றி பெற்றது பிரபாகர் ராஜா, இவருடைய வணிகர் விக்ரமராஜாவுடைய மகன். அதற்கு முன்னால் இருந்தவர் பெஞ்சமின், அமைச்சராக இருந்த பெஞ்சமின். அவங்களே நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் ஜெயிச்சா அமைச்சர் ஆவார்னு சொல்லலாம். நாங்கள் வந்தால் இவரையும் அமைச்சராக்குவோன்னு திமுக சொன்னால், இவங்க கட்சி சார்பாக இவங்க யாரோ ஒரு புது முகத்தை வைத்தால் மக்கள் யாருக்கு போடுவாங்க? ஸோ கேண்டிடேட்டை பார்க்குறப்ப இன்னும் கேண்டிடேட்டை விலைக்கு வாங்குவதில்
ஜெயிச்ச எம்எல்ஏவையே வாங்கி வச்சுருக்காங்கங்கிறப்போ கேண்டிடேட்டை வாங்குறது திமுக நிறைய செய்யும். அதிமுகவும் ஈக்குவலாக செய்யக்கூடும். அமித்ஷாவும் அதில் பெரிய பலசாலின்னு நமக்கு தெரியும். அதனால் இன்னும் சீட்டை அனௌன்ஸ் பண்ணி ஃபைட் பண்ணுற அளவுக்கு விஜய் ரெடியா. இன்றைக்கி போய் தஞ்சாவூரில் பேசியதில் பல விஷயங்கள், விவசாயிகளுக்கு பல உதவிகள் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விவசாயிகள் மகனுக்கு பள்ளியில் இலவசங்கிறார். சரி, இன்றைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் ஃப்ரீ தான். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் 2 விதமாக இருக்குது. ஒன்று நேரடியாக அரசு பள்ளிகள், இன்னொன்று அரசு உதவி பெறுங்கள். அரசு உதவி பெறும் பள்ளியில் 75% கிறிஸ்தவ சர்ச்சு கீழே இருக்குது. அதில் முழுக்க ஊழல் நடக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, திருநெல்வேலி பாளையங்கோட்டை சிஎஸ்ஐ டயோசிஸில் அவர்களுக்கு எதிரான வழக்குகளுக்கு வழக்கறிஞர் ஃபீஸ் 5 வருஷத்தில் 52 கோடி கொடுத்தார்கள்னு நான் வாங்கி வச்சுருக்கேன் ஆர்டிஐ தகவலில். அதே மாதிரி கோயம்புத்தூரில் சிஎஸ்ஐ பள்ளியுடைய டீச்சர்ஸுக்கும் சில பாதிரியார்களுக்கும் கொடுக்க சம்பளத்தில் 10% பிஎஃப் கட்டாமல் 25 கோடி ஊழல். இதை பற்றி இவர் பேச மாட்டார். ஸோ இன்னொன்று, இவர் நடத்துகிற விஜய் வித்யாசிரமில் எவ்வளவு ஃபீஸு, இவருடைய மகன் முன்னாடி படித்து இப்போ சீமானுடைய மகன்கள் படிக்கிறதுல டாலரில் தான் கட்டணும். எல்கேஜி யூகேஜிக்கு 20 லட்சம் ரூபா ஃபீஸ் ஒரு வருஷம். டாலரில் அதை கட்டணும். இந்த டாலரில் எப்படி கட்டுவாங்க? இங்கேருந்து இந்தியன் மணி, இங்கேருந்து தான் அவங்க ஃபீஸ் கட்டணும். எப்படி போயிட்டு கட்டுவாங்க? இதில் ஏதாவது ஒரு சம்திங் இல்லீகல் இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, 2 விதமும் வாய்ப்பு இருக்குது. டாலர் ஒன்று அன்அஃபிஷியலாக மாற்றலாம், இல்லை இன்றைக்கி அஃபிஷியலாக மாற்ற முடியும். ஒரு காலகட்டத்தில் அஃபிஷியல் நீங்கள் போய் அந்த இன்றைக்கி என்ன 90, 89, 91 என்ன ரேட் இருக்கோ அதை கொடுத்து டாலர் கொடுன்னா கொடுக்க மாட்டோம். அந்த அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் பள்ளியை பொறுத்த வரைக்கும் அவங்க வெப்சைட்டில் சொல்கிறது நாங்கள் டாலராகத்தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவர்கள் பெரும்பாலும் ஓஎம்ஆரில் இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனி ப்ரொஃபஷனல்ஸ். ஆனால் நடிகர்கள், டைரக்டர்கள், இவங்க மகன்களும் அங்கே படிக்கிறாங்க. சீமான் 2021 உங்களுக்கு அஃபிடவிட்டே கொடுக்குறேன். முதல்ல ஒரு அஃபிடவிட் கொடுத்தார். அவருடைய ஆண்டு வருமானம் 1000 ரூபாய். அதன் பிறகு நான் அரப்போர் ஜெயராமன் போன்றவர்கள் இதை வைத்துக்கொண்டு அன்னைக்கு நான் பிளாக்லையும் அவங்க வீடியோவில் பேசின உடனே 2,65,000 மாற்றினார். அவருடைய ஆண்டு வருமானம் 2,65,000. 2 மகன்கள், ஒரு அவருடைய நேரடி மகன், ஒரு வளர்ப்பு மகன் இருக்காங்க. 2 பேருக்கும் 20 லட்சம் ரூபா ப்ளஸ் டெய்லி காருக்கு வேற செலவு பண்ணுறாருன்னா எங்கேருந்து நடக்கிறது? ஸோ இது எல்லாமே ஊழலில் இருக்குது சார். விஜயை பொறுத்தவரை அவர் மக்களிடம், அதாவது 30 வயசு கீழே இருக்கிற இளைஞர்களிடமும் 50 வயது கீழே இருக்கிற பெண்களிடமும் ஒரு பெரும் டிராக்ஷன் இருக்கிறது என்பதாக கருத்து கணிப்புகள் சொல்கிறது. சில நாட்களாகவே தாவிக்காவை பிக் பாஸ் ஜூலி அவர்கள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிகிட்டே வராங்க. இது தொடர்ந்து சோசியல் மீடியாவில் வேறு லெவலில் கொஞ்சம் கான்ட்ரவர்சிலாம் போயிட்டுருக்கு. ஸோ தாவிக்கா தொண்டர்களும் ஜூலியை வந்து தாக்கிட்டே வராங்க. என்ன தொடர்பு இதுக்குள்ளே? இல்லை, அதாவது செய்தி ஒன்று தாவேக்காவை பொறுத்தவரை கட்சி வேலை செய்தோ இல்லையோ அவர்களுடைய ஐடி சோஷியல் படை, அது ஒரு பேர் வாரியர்ஸ், மீடியா வாரியர்ஸ், அவங்க அடுத்த லெவலில் ஏஐ வீடியோ போட்டு ஜெயிக்கிற மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ இதை எதிர்கொள்வது எப்படின்னு புரியாமல் திமுக ஒரு மிகப்பெரிய அளவில் சினிமாவிலிருந்து ஆட்களை கொண்டு வரணும்னு பார்க்குறது. இது வந்து ஜெயலலிதா அவர்களும், அதாவது 2 காரணங்களுக்கு, ஒன்று கூட்டம் சேர்க்கறதுக்கு, இன்னொன்று அதில் கொஞ்சம் வேலை இல்லாமல் இருக்கிற ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு. இந்த இதுக்காக யூஸ் பண்ணிட்டா குண்டு கல்யாணம், அம்பிகா, ராதா, விந்தியா, பலரை அவர்கள் பயன்படுத்துவார்கள். இதில் விந்தியாலாம் நல்ல பேச்சாளர்கள், மற்றவர்கள் வெறும் முகத்துக்காக பண்ணுறது தான். ஸோ அது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் கூட இவர் டைரக்டர், அவர் கூட இது பண்ணுவார். ஸோ இவர்களை பயன்படுத்துவாங்க. திமுக அதிக அளவில் பயன்படுத்தாது. அதில் என்ன பண்ணாங்க, அம்மா செக் வச்சாங்கன்னா இவருக்கு அந்த நகைச்சுவை நடிகர் இந்த சந்திரனுக்கு வந்து ராஜ்யசபா கொடுத்த உடனே இவங்களும் வேற வழி இல்லாமல் சரத்குமாருக்கு கொடுக்க வேண்டியதாச்சு. இவங்க வெறும் கருவேப்பிலை மாதிரி தான் பயன்படுத்துவாங்க திமுக. பட் அவர்கள் இவருக்கு நகைச்சுவை நடிகருக்கு கொடுத்த உடனே இவரும் கொடுக்க வேண்டியதாச்சு. ஸோ இப்போ விஜயை தாக்குவதற்கு, ஏன்னா ரஜினி வராருன உடனே கமலை திமுகவும் சர்ச்சும் சேர்ந்து தான் இறக்கி விட்டது. 2021 தேர்தலில் 16 தேர்தலில் அம்மா என்ன பண்ணாங்க, மக்கள் நல கூட்டணி என்று ஒரு பெரிய 1500 2000 கோடி ரூபாய் வைகோ மூலமாக பிரித்து கொடுத்து மக்கள் நல கூட்டணி ஒரு பக்கமும், பாமக தனியாக ஜான் ஆரோக்கியசாமியை வைத்துக்கொண்டு இது மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்று போட்டியிட வச்சாங்க. ஸோ 2021, அதாவது உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், 2014 தேர்தலில் வாங்கின ஓட்டை விட ஜெயலலிதா அவர்கள் 2016 5% குறைஞ்சிது.
2019 தேர்தலில் திமுக காங்கிரஸ் இப்போ இருக்கிற கூட்டணி வாங்கியதை விட 7% 2021 குறைஞ்சிது. இப்போ இதில் அதை விடவும் 2024 குறைஞ்சிருக்கு. ஸோ பாராளுமன்ற தேர்தலை விட அதே கூட்டணி சட்டமன்றத்தில் வந்தால் 7% போயிடும். ஸோ இப்போ ஏற்கனவே 44 கிட்ட வாங்கியிருக்கிறவங்க 7 போச்சுன்னா 37 வந்துடும். அதுலேயும் ஆன்டி இன்கம்பன்சி வந்தால் 35க்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக போகுது. ரொம்ப வேறு எதுவுமே வேணால் கணக்கு பார்த்துட்டா. ஸோ இதை இப்போ நீங்கள் முன்னாடி நம்ம பேசின மாதிரி ஓபிஎஸ்ஐ இழுக்கிறது, தேமுதிக இழுக்கிறதுலாம் இந்த இதில் எதையாவது செய்ய முடியும் தான். பட் விஜய் எந்த ஓட்டை வாங்குவார், எவ்வளோ பிரிப்பார், டெல்டா பகுதியில் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறது. திருச்சியில் மட்டுமே நேருவால் கிட்டத்தட்ட 9 சீட்டையும் கொடுக்க முடியாது. பட் டெல்டா பகுதிகளில் இந்த பக்கம் திண்டிவனம் விழுப்புரம் பக்கம் போனீங்கன்னா வன்னியர்கள் மிகப்பெரிய அளவில் திமுகவிற்கு எதிராக இருக்கிறார்கள். 10.5% போன முறை கொடுத்த பொழுது தருமபுரி சேலத்தில் மிகப்பெரிய அளவில் பாமக சப்போர்ட்டோடு அதிமுக ஜெயிச்சது. ஆனால் இந்த பக்கம் இது மயிலம் ஜெயிச்சாங்க. பட் விழுப்புரத்தில் இவரே சண்முகமே சிவி சண்முகமே தோற்றார். பட் இந்த முறை அந்த பக்கம் ஃபுல்லாக விருதாச்சலம் திண்டிவனம் இது இங்கே பெல்ட்டில் மிகப்பெரிய அளவில் பாமக அதிமுக அலை தென்படுகிறது. அதை விஜய் உடைப்பாரா தெரியாது. ஸோ அதை தாண்டி டெல்டாவில் விஜய் அதிகமாக உடைக்கிறார். ஸோ விஜயை உடைக்கணும்னா நம்மளும் ஒரு நடிகர் படையை உருவாக்கணும். சத்யராஜ் மகளுக்கு சீட்டு கொடுக்கறது என்று சொல்கிறார்கள். ஒரு டயத்தில் சிவகுமாருக்கு ராஜ்யசபா சீட்டுன்னெலாம் சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் சூர்யா கொஞ்சம் ஒதுங்கி டெல்லிக்கு பாம்பேக்கு ஓடிட்டார். ஸோ இதனால் இப்போ அடுத்த லெவலில் யாரை ஃபீல்டுக்கு போய் பிரச்சாரம் பண்ணணும். இப்போ கமலஹாசன் பெரிதாக ஈடுபடுறதில்ல. அவர் பேசினாலும் யாருக்கும் புரியறதில்லை. அதனால ஜூலி எடுபடுவார். ஏன்னா ஜூலியை இந்த போராட்டத்தின் போது மெரினா புரட்சின்னு சொல்லிட்டு 6000 காண்டம்கள் படகுக்கு பின்னால் எடுக்கப்பட்டதுன்னு திரும்ப சொன்ன யார் சப்ளை பண்ணான்னு என்ன கேட்காதீங்க. திரும்ப பேசியது மெரினா புரட்சின்னு படம் வந்த ட்ரெய்லர் ரிலீஸில் அவர் பேசினார். ஸோ அந்த புரட்சியின் போது பெரிய ஆளாக வீரத்தமிழச்சி என்று உருவாக்கப்பட்டவர். அதுக்கு பிறகு ஆனவர் ஏதோ அவர் அதுக்கு முன்னாடியே சத்தியம் டிவியில் ஆங்கராக இருந்தவங்க தான். ஸோ அவங்கள வச்சு இப்போ சில தற்குறிகள்னு இவங்களை தாக்க தொடங்கியிருக்காங்க. உடனே நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுத்து பார்த்தால் கிட்னி திருட்டுன்னு சொல்லி திமுகவின் எம்எல்ஏ தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி ஓனர் ஏதோ இந்த திருச்சி பக்கத்தில் இருக்கிற கதிரவன் அவருக்கு புரோக்கராக ஜூலியோட ரூம்மேட்டாக இருக்கும் ஒரு நண்பர் பல லட்சம் ரூபாய்கள் வாங்கியதாக ஆதாரங்களோடு சில வீடியோக்களை பார்த்தேன். ஸோ இது எல்லாமே இன்னும் சொல்ல போனால் அந்த காலேஜ் மேலே இன்றைக்கி வரைக்கும் ஆக்ஷன் இல்லை. மகாராஷ்டிராவிலேருந்து கிட்னி ஆப்ரேஷன் திருச்சியில் நடந்தது இன்னொரு ஹாஸ்பிட்டலில். அது திருச்சியில் திமுகவின் முன்னாள் அமைச்சருடைய மருமகனுக்கு சொந்தமானதுன்னா அவரை கைது செய்யாமல் அனுப்பிச்சிட்டு இங்கேயும் இன்னி வரைக்கும் கைது எதுவும் இவங்களும் எஃப்ஐஆர் போடலை. ஸோ இது எல்லாமே திமுகவை இப்படி அடிக்கும். பட் இன்றைக்கி விஜய் போன இடத்துலையும் கேஎன் நேருக்கு பற்றி கூட பேசலை. ஏன்னா தஞ்சாவூருக்கும் திருச்சிக்கும் ரொம்ப தூரம் கிடையாது. ஏதோ கரூரில் ஒரு தடவை பேசி மாட்டிக்கிட்டோன்னு விட்டுட்டாரா என்னன்னு தெரில. பட் அந்த இது மாத்திரம் கமிஷனை பற்றி பேசியிருக்கார். நான் வந்தால் நெல் வாங்குவதற்கு கமிஷன் கிடையாது, 5 ஏக்கருக்கு கீழே தள்ளுபடி பண்ணும் சார். கடன் தள்ளுபடிங்கிறது கோஆபரேட்டிவ் சொசைட்டி மாத்திரம்தான் நீங்கள் தள்ளுபடி பண்ண முடியும். இது தள்ளுபடி பண்ண முடியாது. திமுக போன முறையே கல்விக்கு நாங்கள் வந்தால் அனைத்து கல்வி கடன்களையும் ரத்து பண்ணுவாங்கன்னாங்க. ஒரு பைசா கூட பண்ணலை. பட் கோஆபரேட்டிவ் கடன் அத்தனையும் நான் ரத்து பண்ணுறேன்னு ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டார். ஸோ எப்பயுமே முதலில் சொல்பவருக்கு தான் ஜெயிக்க போகிறோம். நீங்கள் பீகார் தேர்தலில் எடுத்துட்டால் 10,000 ரூபா போட்டாங்க. அதன் பிறகு எதிர்த்தாப்பில் இருந்த தேஜஸ்வியை தான் நான் வந்தால் 30,000ன்ட்டாங்க. ஆனால் அது எடுபடல. 30,000 வந்த 10,000 போதுன்னு மக்கள் பிஜேபி நிதிஷ்குமார் தான் தேர்ந்தெடுத்தார்கள். இல்லை அதிமுகவோட மேனிஃபெஸ்டோ தான் விஜய் காப்பி அடிச்சு சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுதான் இது எல்லாமே சார். இவருடைய ஒரு படத்தில் டிவியை போட்டு உடச்சி டிவி மிக்சியை போட்டு உடச்சி எரிச்சின காட்சிகள் இருந்திருக்கு. ஸோ அப்போ விஜய் எதிர்த்திருக்கார். ஸ்டாலின் அவர்களே முந்தைய முறை ஒரு தடவை என்ன பேசியிருக்காருனால், ஒருவனுக்கு சாப்பிட்றதுக்கு மீன் கொடுக்கறத விட மீன் வலையை கொடுத்தீங்கன்னா அவன் டெய்லி பிடிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் எல்லா காலத்திலும் எதிர்த்திருக்கிறார்கள். 2006 தேர்தலில் கலர் டிவி இதுன்னு ஆரம்பித்து வச்சது இவங்க. பட் அந்த தேர்தலுக்கு முன்னாடியே ஜெயலலிதா +1 படிக்கிறவங்களுக்கு அப்போ சைக்கிள்னு லேடிஸ்க்கு சைக்கிள்னு கொடுத்தாங்க. அதெல்லாம் அந்த மாணவிகள் கிராமத்தில் படிக்கிற மாணவிகள் அனுப்ப மாட்டாங்க, ஊருக்கு விட்டு ஊர் அனுப்ப மாட்டாங்க. சைக்கிள் இருந்ததுனால போயிட்டு வந்துடலாங்கிறதுக்கு அது நிஜமாகவே உதவியான விஷயங்கள். பட் இது இப்போ ஏலம் போடுற மாதிரி. ஸோ இவர் 5,000 ரூபா கொடுத்தார், நேற்றுக்கு 30 லட்சம் பேருக்கு 2,000 ரூபா கொடுத்துருக்கேன்னு இருக்கார். பட் இபிஎஸ் போன வாரம் ஒன்று பண்ணாங்க, 28,000 எங்கேன்னு வைரல் பண்ணாங்க. ஸோ அடுத்த 30 நாட்கள் ரொம்பவும் இதுவாக இருக்க போகுது. பட் விஜய் என்னை பொறுத்தவரை வந்துள்ள சர்வேக்கள் 30% சொன்னது அவருடைய பீக்.
அதை தாண்டி அவர் அதை மெயின்டைன் பண்ணணுமோ இல்லை அதை எதிர்க்கணும்னா அவர் வெளியில் வரணும். திருப்பி இந்த 5000 பேர் 2000 பேர்னு கூட்டம் போட்டுட்டு வர்றவங்களுக்கு உட்கார்றதுக்கு சேரு கூட போடாமல், அதுலேயும் இவருடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் சேலத்தில் அந்த இறந்து போன சுராஜ் நிர்வாகி இல்லையா, அவருக்கு குடிச்ச அந்த பாஸை ஒரு 1000 ரூபாய்க்கு விற்றாங்களாம். இன்னும் தியேட்டரில் டிக்கெட் விற்கிற மாதிரி தான் உங்கள் நிர்வாகிகளும் இருக்காங்கன்னா மக்கள் இவர்களை நம்புறது கஷ்டம். விஜய் இந்த தேர்தலில் உண்மையாக போட்டியிடுவதென்றால் இனிமேல் தினமும் வெளியில் வரணும். குறைஞ்சபட்சம் யூடியூப்பில் ராஜ்பாபு சேனல்லையோ இல்லை ரெட்பிக்ஸ்லையாவது பேசணும். அதை விட்டுட்டு 4 நாளைக்கு ஒரு தடவை சும்மா வேணும் போட்டி தாவே காக்கும் சார். ஒரு வீட்டிலையும் இருக்கிற சினிமா ரசிகர்கள் விஜயும் பார்ப்பாங்க, அஜித்தையும் பார்ப்பாங்க, சிவகார்த்திகேயனும் பார்ப்பாங்க, சிம்புவும் பார்ப்பாங்க. ஸோ ஓட்டு போடுறப்ப அவங்கவுங்க கட்சி ஜாதியை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ எல்லா வீட்லேயும் விஜய் இருப்பான்னு பேசுகிறதெல்லாம் காமெடிக்கு தான் உதவும், உங்களுடைய ரசிகர்களுக்கு பிடிக்கும். மக்களுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் உறுதியாக இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் வந்தால் கல்வி இலவசம்னு சொல்லி. ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. ஆனால் ராஜீவ் காந்தி அவர் படித்த ஸ்கூல், அதாவது இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலை விட அதிகமாக படித்த டூன் ஸ்கூல்லாம் இந்தியாவிலேயே அது மாதிரி ஈக்குவலன் கிடையாது. அதுக்கு ஈக்குவலாக கிராமத்தில் இருக்கிற எஸ்சி எஸ்டி மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்காக கொண்டு வந்தது தான் நவோதயா. இன்றைக்கி வரைக்கும் அதை வரல. அதை பற்றி பேசுனீங்களா? ஸோ எதையுமே பேசாமல் திமுகவோட கொள்கையே நீங்களும் பேசிக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களை திமுக எதிர்ப்பு ஓட்டுக்களை அதிமுகவுக்கு போக பிரிக்கிற ஒரு பி டீமாகத்தான் அரசியல் விமர்சகர்கள் பார்ப்பார்கள். முதல்ல நீங்களும் நீங்கள் பிரசாந்த் கிஷோர் பாண்டேவை பெரிதாக ஒரு இதில் பேசுனீங்க. அவர் 15 வாங்குவார் 20 வாங்குவார்னு சொன்ன ப்ரொஜெக்ஷனை தாண்டி கடைசியில் 3.8க்கு குறைஞ்சார். அந்த நிலைமைக்கு போகாமல் இருக்கணும்னா நீங்கள் போட்டி போடணும், வெளியில் வரணும். அதான் என்னுடைய பார்வை. நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கட்சியிலே மிக்க நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.